சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு 4 இல்லை 5 பிரேக் அவுட் ஸ்டாக்கை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு நம்ம அனலைஸ் பண்ண ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு சில ஸ்டாக்குகளை பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு நம்ம ட்ரிவேனி டர்பைன் அப்படின்ற அந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ நேற்றுக்கு ஒரே நாள்லேயே மட்டுமே 11%. ஸோ கிட்டத்தட்ட அது போனது எப்படி பார்த்தாலும் ஒரு 13 or 14% வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. அதே சேம் டைம் இந்த ஸ்டாக்கு மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டை நம்ம கொடுத்த ஃபஸ்ட் டார்கெட்டை ஒரே நாள்லேயே ஹிட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ஷியலாக ப்ராஃபிட்டை ஒருவேளை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பார்ஷியலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதா இருந்தால் புக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த 670 அப்படின்றது இந்த ஸ்டாக்குக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ரொம்ப வேகமாகவே ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸும் இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் இருக்குது. இன்னொரு விஷயம், இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஏத்தர் எனர்ஜி. இந்த ஏத்தர் எனர்ஜியை நம்ம ஆல்ரெடி போன வீக்கில் கொடுத்துருந்துருப்போம். ஸோ கொடுத்ததுலேருந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு. ஒரு 4% ஆர் 5% வந்து பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு அதாவது நெக்ஸ்ட் டேயே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு. நான் அப்போவே அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இது வந்து ரீடெஸ்ட்டு தானே, ஒன்லி கரெக்ஷன் கிடையாது. கீழே வர்றதுக்கான அதாவது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகம், மேலே தான் போக போகுது அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு 4% வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டில் தான், ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லார்ஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்டை நான் எப்போ ஹிட் பண்ணுதோ ஸோ கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கு இன்னும் ஒரு 10% கூட மேலே போகிறதுக்கான 10 or 15 20% கூட மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட டுடே பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, டுடே பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 1 எஸ்பிஐ. எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு டெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. அதுக்கும் ரொம்ப கிளியர் கட்டாகவே என்ன இருக்குது, பிரேக் ஆகிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது நம்ம நேற்றுக்கு கூட ஒரு 2 ஸ்டாக்கும் வந்து இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்த்துருப்போம். ஸோ இது உங்களுக்கு இதை பற்றி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு 1 minute வந்து நம்ம இதை சொல்லலாம். ஸோ இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனுஷனோட உருவத்தை, அதாவது ஹெட்டு 2 ஷோல்டர் இருக்கு இல்லையா, அதை தலைகீழாக வச்சோம்னா அது எப்படி இருக்கும்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது லெஃப்ட் ஷோல்டர், ஸோ இது ஹெட்டு, ஸோ இது ரைட் ஷோல்டர். ஸோ இதுக்கு மேலே இந்த நெக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்கு 2ஐயுமே கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதை இப்படி பார்க்கும், இங்கேருந்து ஆரம்பித்து இந்த நெக்கோட எண்டு இங்கே இந்த ஜோன் இங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா அதை வந்து பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ எஸ்பிஐயை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கும் கூட. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேபிளான ஒரு ஸ்டாக். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு 1 lakh கூட 1 lakh ஒரு 2 lakh உங்கள்கிட்ட இருக்க கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ எப்போயுமே லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் தான் நிறைய ஃபண்டை வந்து நம்ம போடணும். ஸோ ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்தாலும் நம்மளோட கேபிட்டல் ரொம்ப ப்ரொடக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் 1234 அப்படின்றது எஸ்பிஐயோட டார்கெட். எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் 1026 எஸ்எல்லாக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் 1026ன்றது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எல். நெக்ஸ்ட் ஸ்டாக் GVT&D அப்படின்ற இந்த ஸ்டாக்கை போன வீக்கில் நம்ம பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஒரு லாஸ்ட்டு 2 பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது கூட இது ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ ட்ரெண்ட் வந்து இப்போவும் அப் ட்ரெண்டில் இருக்குது. லாஸ்ட் 2 days 2 புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட்டை சீக்கிரமாகவே ஹிட் பண்ணும். ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாக் நம்பர் 2 பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துருவோம்.
பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 2 என்ட்ரின். என்ட்ரின் பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் வந்து கலர்ஸை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஓகே, மாறலையா? இப்போ மாற்றிடுவோம். இந்த பிளாக் கலரில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது, ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிட்டு தான் கீழே விழுந்திருக்கும். லாஸ்ட்டாக பார்க்கும்போது இந்த ஜோனில் இருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, இங்கே வரைக்கும் வந்துருச்சு. இதுதான் அதோட லோ 2100 அப்படின்றது. இந்த லோவில் இருந்து அகைன் மறுபடியும் அப்சைடில் போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் பண்ணிவிட்டு உடைக்க முடியாமல் அகைன் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட் டைம் உடைச்சிருக்கு. ஸோ இது பிரேக் அவுட். பட் இதை மட்டுமே நம்பி நம்ம எடுக்க முடியாது. ஸோ நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையை எப்போ பிரேக் பண்ணுதோ, ஸோ அதுதான் இந்த ஒரு ஸ்டாக், எந்த ஸ்டாக்காக வேணாலும் இருக்கட்டும், அதுதான் நெக்ஸ்ட். இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் இங்கேருந்து நம்ம இதை பிரேக் அவுட்னு எடுத்தோம்னா, இங்கே எடுத்தோன்னா என்ன ஆகும்னா, ப்ரீவியஸ் ஹையை டெஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது அது போய் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே வரலாம். கீழே வந்து ஒரு டபுள் பாட்டமோ, ஸோ இப்படி போயிட்டு அகைன் இங்கே வந்துட்டு டபுள் பாட்டம் கூட அடிக்கலாம். இல்லை சம்டைம்ஸு இங்கே போயிட்டு இப்படி கூட கீழே வரலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய ட்ரெண்ட் லைன் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட், செகண்ட் பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையும் பிரேக் அவுட். ஓகே, ஸோ இந்த பிரேக் அவுட் அப்படின்றது கன்ஃபார்ம் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதை நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்டாப் லாஸ் 2782 நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸை இந்த ஜோனில் வைக்கலாம். ஸோ இது ஸ்டாப் லாஸ். இந்த டார்கெட் பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் என்ன பண்ணலாம், டார்கெட்டை வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு தான். சீமென்ஸ் ஸ்டாக்லேருந்து டீமர்ஜரான ஸ்டாக் இது. ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஒரு நல்ல குட் அமௌண்ட்டை நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் டாடா பவர். ஸோ இந்த டாடா பவர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அது என்ன பேட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றத இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற முயற்சி செய்வோம். ஸோ டாடா பவரை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை இது தாங்க. இந்த டாடா பவர் இதுக்கு மேலேயும் இருக்குது. ஒரு நிமிஷம், இங்கே இருக்குது 487 விழுந்த இந்த ஸ்டாக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது இப்போ என்ன இருக்குன்னா, இந்த சைட்வேஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு இதை பிரேக் அவுட்னு பார்க்கும்போது இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிடுச்சு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையை இப்போ தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு பிரேக் பண்ணி மேலே ஒரு 4 கேண்டில்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் அப்படின்றது இந்த கேண்டிலில் தான் நடந்திருக்கு இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இங்கே நடந்திருக்கு. ஆனால் இந்த கேண்டில் பார்க்கும்போது ஒரு ஸ்பின்னிங் டாப் கொஞ்சம் பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட்டையும் கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, பட் சம்டைம்ஸ் மேலே போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ரீடெஸ்ட்டை கொடுத்துட்டு இப்போது என்ன இருக்குது, நேற்றுக்கு ஒரு ஸோ இந்த ஜோனில் நம்ம வாங்குறது வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இதை மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும். ஹேமர் கேண்டில், ஸோ ரெட்டு ஆர் க்ரீன், ஸோ நமக்கு நோ இஷ்யூ. பட் இது இந்த கேண்டில் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இங்கே இருந்த ப்ரைஸ் இவ்வளோ தூரம் கீழே வந்தாலும் பையர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, செல்லர்ஸ் வந்து கீழே கொண்டு வந்தாலும் பையர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒன்று. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்பின்னிங் டாப். ஸோ 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இந்த கேண்டிலை பார்க்கும்போது பட் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் டாடா பவர் பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். சம்டைம்ஸ் இங்கே வர்றதுக்கான ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ரீடெஸ்ட் எடுத்தால் பிரச்சனை இல்லை, எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் இங்கேருந்து அப்படியே மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ டாடா பவர் பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்ஆலை பொறுத்த வரைக்கும் இந்த 414க்கு கீழே, ஸோ இந்த பிரேக் அவுட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த 414 அப்படின்ற இந்த ப்ரைஸுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் கீழே தள்ளி கூட வச்சுக்கலாம். 410 நான் இதை ரெட்டாக மாற்றிடுறேன்.
ஸோ 410 அப்படின்றது நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட டார்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த 487 டார்கெட். ஸோ இதையே நம்ம 487 டார்கெட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது இதோட ஆல் டைம் ஹை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 414 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி சில ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதையும் நம்ம ட்ராப் பண்ணுவோம். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த ஜோன் இந்த 442 உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒரு நியர்பையில் தான் இருக்கா? எஸ். சப்போஸ் என்ன பண்ணலாம்னா இதை போய் ஹிட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் கூட எடுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு குட் ஸ்டாக்கு அதான் டாட்டா பவரை பொறுத்த வரைக்கும் 487 நம்ம ஸ்டாக் இந்த டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸ்டாக் நம்பர் 4. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய ஸ்டாக்கு கேட்டிருக்காங்க. பட் எனக்கு ரெண்டாவது ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக டைமே ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ சாட்டர்டே சண்டே நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஆர்இசி அப்படின்னு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. பஸ் இது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனாலும் இதோட ப்ரீவியஸ் ஹை இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் அதாவது சப்போர்ட்லேயும் வாங்கலாம். பட் நம்ம சப்போர்ட்டில் கவனிக்கலை. இவ்வளோ தூரம் ஏறி வந்த இந்த ஸ்டாக்கு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்கும்போது 300லேருந்து இப்போ 385 அப்படின்ற இந்த ப்ரைஸில் இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு ரீடெஸ்ட் எடுக்கலாம். ஸோ பிரேக் அவுட் கொடுத்தாலும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக் எப்போ பிரேக் அவுட் கொடுத்தாலும் நீங்கள் நமக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தொடர்ந்து ட்ராக் பண்ணுறேன். ஸோ பிரேக் அவுட் ஆகும்போது நான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை அனாலிசிஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டும் பிரேக் அவுட் நியரில் இருக்கிற இன்னொரு ஸ்டாக்கையும் பார்த்துருவோம். நம்மளோட லாஸ்ட்டு ஸ்டாக் இந்த ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து, அதாவது அந்த தன்னோட ஐபோ ப்ரைஸில் இருந்து நல்ல டவுன்ஃபால். இப்போ டவுன்ஃபால் முடிச்சுட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ நியர்பையில் இருக்குது. 1 or 2 days இந்த வீக் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இது ட்ரிபிள் பாட்டம். ஸோ ட்ரிபிள் பாட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டபுள் பாட்டம் இருக்கு இல்லையா? ஸோ இது இன்னொரு தடவை எக்ஸ்ட்ரா 3 ஸ்விங் வரும். ஸோ இங்கே 3 ஸ்விங் வந்திருக்கு. அதே மாதிரி நெக்லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே கிளியர் கட்டாக ட்ராப் பண்ணியிருக்கோம். ஒரு நிமிஷம் இந்த 6 o'clock நான் அலாரம் வச்சுருந்தேன். ஸோ அது அலாரம் அடிச்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் இந்த 6 o'clock அலாரம் வச்சுருந்தேன், அதை அடிச்சிருச்சு. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கிற வேண்டாம். டைமும் கம்மியாக இருக்குது. ஸோ நான் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சேன். 4:45 எழுந்திரிச்சிட்டு இந்த ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ இந்த ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிபிள் பாட்டம் நெக்லைன் இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்ம இந்த ஸ்டாக்கில் எடுக்க முடியும். ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டோட வேல்யூவேஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. இது எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ நம்ம அகைன் மறுபடியும் அனாலிசிஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நாளை மறுநாள் 23ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்கும்போது ஸோ இதில் நீங்கள் உங்களோட ஓட்டுக்களை தவறாமல் நம்ம ஓட்டு போடணும். ஸோ நம்மளோட தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஸோ நம்மளுடைய விரல் நுனியில் இருக்குது. ஸோ இந்த தடவை ஒரு பெரிய மாற்றமும் நடந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகள் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒன்று நாம் தமிழர், இன்னொன்று டிவிகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவருடைய கொள்கைகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அவரோட இந்த மண்ணுக்கான ஒரு அரசியல்னு சொல்லலாம். ஸோ இந்த மண்ணு நல்லா இருக்கணும், இயற்கை வளம் நல்லா இருக்கணும், கல்வி நல்லா இருக்கணும். ஸோ இப்படி அவர்கிட்ட இருக்கிற கொள்கைகள் எல்லாமே ரொம்பவே இயற்கையை சார்ந்த தூய்மையான ஒரு அரசியல் அப்படின்றது தான் என்னுடைய புரிதல்.
அதே சேம் டைம் மாடர்ன் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஜய் அவர்களை சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த தடவை நான் டிவிகேக்கு தான் என்னோடய ஓட்டை வந்து நான் போட போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த 75 வருஷ ஆண்டுகால அரசியலில் ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி மாற்றி ஆண்டுட்டாங்க. இந்த எலெக்ஷன் வர்ற டைம்லேயும் கூட நிறையா வேலைகளை செஞ்சுருக்காங்க. இப்போ லாஸ்ட் 6 மந்த்ஸில் பூங்காக்கள் அமைக்கிறதா இருக்கட்டும், கம்மா தோன்றதாக இருக்கட்டும், இப்படி சின்ன சின்ன வேலைகள்லாம், ரோடு போடுறதா இருக்கட்டும். இப்போ நான் இருந்த தெருவில் நான் ஒரு 4 வருஷமாக ஒரு வீட்டில் ரெண்டில் இருக்கேன். 4 வருஷமாகவே மழை பெஞ்சிச்சுன்னா சாக்கடை தண்ணிகள் எல்லாம் அந்த வழியாக வரும். பட் ஏரியா நல்லாயிருக்கும், இருந்தாலும் அது ரொம்ப பள்ளமாக இருக்கிறதுனால சாக்கடை தண்ணிகள்லாம் வீதியில் வரும். இத்தனை வருஷமாக எத்தனையோ தடவை மனுக்குளம் கொடுத்து ரோடு போடாமல் விட்டுருக்காங்க. இந்த டைம் தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளெல்லாம் அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்னுடைய ஓட்டு டிவிகேக்கு. ஒரு டிஎம்கே வரக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய ரீசன், டிஎம்கே ஏடிஎம்கே வரக்கூடாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகள் வரணும்னு நான் விரும்புகிறேன். ஒன்று நாம் தமிழர், 2வது டிவிகே. ஸோ இந்த 2 கட்சிக்குமே என்னுடைய ஆதரவு எப்பயுமே உண்டு, இப்போவும் எதிர்காலத்திலையும். ஸோ உங்களுடைய அதிகாரத்தை நம்மளுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை நமக்கு வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்கலாம். பணத்தை வாங்கி உண்மையிலே சொல்கிறேன், வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஓட்டை விசில்கே போடுங்க. இந்த முறை டிவிகே ஆளட்டும், மனிதகுலம் வளரட்டும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்றதையும் நம்ம காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள்.